ஸ்ரீ கிரிஷ் பிக்சர்ஸ் வழங்கும் ஜி ரமேஷ் இயக்கத்தில் அடவி பிப்ரவரி 7 முதல். ராஜி நிலாமுகில் பிலிம்ஸ் வழங்கும் மாயநதி ஜனவரி 31 முதல் உலகமெங்கும் திரையில். நடுவுல இருக்கவங்க கூப்பிடலாமா? காந்தி, ஆர் யூ ரெடி? மேடைக்காகவே பிறந்த மகத்தான சாகசக்காரன், எங்கள் அன்பு சகோதரன், ஹிப் ஹாப் தமிழன் ஆதி எஸ் காந்தி. காந்தி, இப்ப நான் காந்தி மாதிரி ஆயிட்டேன். உண்மையிலேயே இங்க இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பிரைஸ் இருக்கு. இந்த அன்புக்கு விலையே கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் பிரதர், சூப்பர். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி வந்ததுக்கு எல்லாருக்கும், அனைவருக்கும் நன்றி. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு க்ளோஸ்ட் ஈவெண்ட். நாங்கள் பெருசாக யாரையுமே இன்வைட் பண்ணல. நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு ப்ரெஸ் மீட்டாக நடத்துகிறது தான் ஐடியா. அப்போ டக்குன்னு வந்து சும்மா நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ இது நேற்று ஆரம்பித்த ப்ரிப்பரேஷன். ஏன் வந்து வெறும் இதான் அண்ணன் சுந்தர் நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து வெறும் ப்ரெஸ் மீட்டாக நடத்தணும்? ப்ரெஸ் வந்து ஜாலியாக எல்லோரும் வராங்க, எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம், அப்போ அந்த மாதிரி எதாவது பண்ணுங்க அப்படின்னாரு அண்ணன். ஸோ டக்குன்னு ஒரு 2 நாளில் நாங்கள் இதை வந்து இது பண்ணி, ஸோ இது ஒரு பயங்கர க்ளோஸ்ட் ஈவெண்ட். ஆனாலும் எல்லாரும் வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நம் முதல் நன்றி. ஸோ இந்த படத்தில் நான் சிரித்தால்ல காந்தி, எல்லாருக்கும் இதான் கேள்வி. ட்ரெய்லர் பார்த்தோன்னே எல்லாருக்கும் இதான் கேள்வி. காந்தி தலை ஃபேனா இல்லை காந்தி தளபதி ஃபேனா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கேள்வி. அது காந்தியோட பதில் எல்லாமே சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா படத்தில் காந்தி வந்து தலை படம்னாலும் முதல் நாள் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான், தளபதி படம்னாலும் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போயிடுறான். ஸோ காந்தி யார் ஃபேன் அப்படின்னு ரொம்ப ஆவலாக தெரிஞ்சுக்க நிறைய பேர் இந்த கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. காந்தி யார் ஃபேன்னா, இது ரொம்ப ஆயிடும் போல இருக்கு. காந்தி தளபதி ஃபேன், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அப்படி வச்சுப்போம். ஸோ அதனால வந்துட்டு அந்த விஷயம் ட்ரெய்லரில் ரொம்ப ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப நன்றி. ஸோ இது ஒரு சின்ன ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு எல்லாருக்காகவும். இந்த எங்களுடைய நான் சிரித்தால் டீம் எல்லாரும் சேர்ந்து சும்மா ஒரு ஃபன்னாக இருக்கட்டுமே, ஒரு ஹாப்பியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி இந்த கர்டன் ரைசர் ஈவெண்ட்டை பிளான் பண்ணோம். ஸோ இதுதான் விஷயம். என்ன படத்தில் என்ன பண்ணியிருக்கீங்க? சிரிச்சிருக்கேன், அழுதுட்டே சிரிச்சிருக்கேன், கோபமாக சிரிச்சிருக்கேன், கடுப்பில் சிரிச்சிருக்கேன், எப்படிலாம் சிரிக்கக்கூடாதோ அப்படிலாம் சிரிச்சிருக்கேன், எங்கெங்கெல்லாம் சிரிக்கக்கூடாதோ அங்கங்கெல்லாம் சிரிச்சிருக்கேன். ஓஹோ. ஸோ அதுதான் வந்து நான் சிரித்தால். ஸோ இது நான் சிரித்தால் மட்டும் இல்லை, இது பேசிக்காக நாங்கள் சிரித்தால், எல்லாரும் சேர்ந்து சிரிக்க வாங்க அப்படிங்கிறதான் இந்த படம். ஸோ முழுக்க ஒரு காமெடி தான். இது முழுக்க குடும்பத்தோடு கண்டு ரசிக்க வேண்டிய ஒரு நகைச்சுவை படம் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி மேடைக்கு வரும்போது நிறைய எதிர்பார்ப்போம். ஒரு பாட்டு கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும், இன்னொரு ட்ரெய்லர் போட்டா நல்லா இருக்கும். பாட்டு பார்க்கணுமா? ஓகே, எல்லாருக்காகவும் ஒரு ட்ரெய்லர், 3 பாட்டோட 1 minute கட் இருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ அதை பார்த்து நம்ம எல்லாம் ரசிக்க போகிறோம். அதுக்கப்புறமா கண்டிப்பாக எல்லாரும் பெர்ஃபார்மும் பண்ண போகிறோம். சூப்பர். ஸோ அதனால் வந்துட்டு நான் மட்டும் இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து எல்லாம் அடிச்சு காலி பண்ணலாம். ஸோ வந்துட்டு அதுதான் விஷயம். ஸோ இந்த நான் சிரித்தால் வந்து ஒரு ஸ்பெஷலான படம். எனக்கு வந்து இது ஏன் ஸ்பெஷல் அப்படின்னா, எனக்கு மட்டும் இல்லை, அவ்னி மூவிஸ் சுந்தர்சி அவர்கள் வழங்கும் நான் சிரித்தால் வந்து எங்களுடைய கூட்டணியில் 3வது படம். எனக்கும் இது 3வது படம். இது ஜெயிச்சா எனக்கும் ஹேட்ரிக், எனக்கும் அண்ணனுக்கும் சேர்ந்து ஹேட்ரிக். அது மட்டும் இல்லாமல் 3 படத்துலையும் 3 அறிமுக இயக்குனர்கள். முதல் படத்தில் மீசை முருகோட அறிமுக இயக்குனர் ஹிப்ஹாப் தமிழா, 2வதுல பார்த்திபன் தேசிங்கு, 3வதுல ராணா. ஸோ 3 அறிமுக இயக்குனர்கள். ஸோ அப்படி அறிமுக இயக்குனர்களும் ஹிப்ஹாப் தமிழ் அப்படி ஒரு ஹேட்ரிக். ஸோ இந்த மாதிரி
ஆவலோட காத்துட்டு இருக்கோம் இந்த படம் ஜெயிக்கணும்னு. அண்ட் இது ஒரு விஷயம் என்னென்னா, ப்ரொடியூசர் அண்ணன் அண்ணியும் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, எங்களுடைய கனவுகள் எங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. சினிமாவில் எங்களுடைய கனவுகள் எல்லாத்தையுமே அண்ணன் தான் வந்து சோஃபார் இந்த 2 படங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இந்த 3வது படமும் ஒருவேளை சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேட்ரிக் அடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன் இது ரொம்ப சந்தோஷப்படுவோன்னா, ஒன்று எங்கள் ஃபேன்ஸ்லாம் சந்தோஷப்படுவாங்க, அவங்கள என்டர்டெயின் பண்ணுங்கிறது தான் என்னுடைய ரசிகர்கள், அதான் நண்பர்கள், அதுதான் என்னுடைய முதல் குறிக்கோள். 2வது, எந்த ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ப்ரொடியூசராக இது வரைக்கும் அவர் என்னை வந்து எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. ஏன் இதை வந்து பண்ணுறீங்க, இது ஏன் அது ஏன் இது வரைக்கும் எந்த இதுவும் கேட்டதில்லை. முழு சுதந்திரம் கொடுத்து அவர் முழு சுதந்திரம் கொடுக்கறனால அதை விட 10 மடங்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடுது. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராஸ் ஃபிங்கர்ஸில் தான் இந்த ஒவ்வொரு படமும் பண்ணுவோம். ஒவ்வொரு படமே எங்கள் மொதல் படமாக பண்ணுவோம். ஸோ அப்படி வந்து இது ஜெயிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மேடையை வந்து நான் எதுக்கு ப்ரைமரியாக யூஸ் பண்ணிக்க விரும்புகிறேன்னா, சுந்தரனாக்கு ஒரு மிகப்பெரிய இது நன்றின்னு சுருக்க விரும்பலை. இருந்தாலும் எங்கள் கனவு மட்டும் இல்லை, மீசை முறுக்கில் எங்கள் கூட சேர்ந்து நிறைய பேரோட கனவு, இன்றைக்கி அவங்க எல்லாருமே அவங்கவுங்க இதில் ஒரு ஸ்டாராக இருக்காங்க. ஸோ நிறைய இளைஞர்களுடைய கனவு மெய்ப்பட்டுது. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து ஒரு 3 படம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பவரிங் அவர் ட்ரீம்ஸ் அண்ணன். தெரியும் இது அப்புறமா வந்து நீங்கள் கலாய்ப்பீங்க அப்படின்னு, இருந்தாலும் ஒரு மேடையில் இதை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். 2வது, அதிகமான டைரக்டர் வந்து ராணா, அறிமுக இயக்குனர். ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே இயக்குனர், நடிக்கிறவங்களாம் இயக்குனர். சபாஷ். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரிமுத்து சார் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, பரியேறும் பெருமாளில் வருவார்ல, ஸோ அவர் ஒரு டைரக்டர். ரவிமரி அண்ணன் சக்கரதாஸ் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு, அண்ணன் டைரக்டர். அதுக்கப்புறம் ராஜ்மோகன்னா இப்போ அடுத்து ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ வாழ்த்துக்கள் நான் முதல்ல அதுக்கு. ஸோ அவர் ஒரு டைரக்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியராஜன் சார் இதில் ஒரே ஒரு நட்பை துணையில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ண, இதில் ஒரே ஒரு சீனில் வருவார், இம்பார்ட்டண்ட்டான சீன். அவர் ஒரு டைரக்டர். அதான் இப்போ அதுக்கு மேலே ஒரு லேயர் டாப் பண்ணால் ரவிக்குமார் சார் இருக்கார், அவர் ஒரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தை தயாரித்தவரும் சுந்தரனாவும் ஒரு டைரக்டர். ஆக இத்தனை டைரக்டர்கள். அப்புறம் நானும் ஒரு டைரக்டர். இல்ல இவங்கெல்லாம் டைரக்டருக்கு பிடித்த டைரக்டர், இவங்கெல்லாம் டைரக்டர், நான் டைரக்டர். ஸோ அதனால வந்துட்டு இவ்வளவு இயக்குனர்கள் இருக்கக்கூடிய ஒரு படமா இது இருந்துச்சு. அதுல ஒரு அறிமுக இயக்குனர் இயக்கி இருக்காரு. ஸோ ஒரு நல்ல படமா கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு நம்புறோம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் ஆதரவையும் எதிர்பார்க்கிறோம். சூப்பர். இன்னொரு கேள்வி நான் இவங்க சார்பாக கேட்குறேன். ட்ரெய்லர் வரப்போது 3 சாங்ஸுடைய அந்த 1 மினிட் டக் டக்குன்னு வரப்போது, அதெல்லாம் முடிஞ்ச பிறகு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு இருக்கா? வேணுமா வேணாமா? வேண்டாமா? இல்லை இல்லை, அது வந்து அண்டர்ஸ்டுட். நான் அந்த கேள்வி கேட்கவே தேவையில்லை, அது 100% இருக்கு. சூப்பர். வந்துட்டு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் ட்ரெய்லர் அண்டு, ஏன்னா இங்கே அதிகமாக ஆஃப் டாப்பிக்காக எல்லாருமே கேரக்டராக தான் பேசலான்னு பிளான் பண்ணி எல்லாருமே வந்தோம். ஸோ அதிகமாக ஆஃப் டாபிக் போனது நான் தான். ஸோ அதனால் வந்துட்டு முதல்ல நான் போய் உட்காந்துறேன், முடிச்சுட்டு நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷல் இது கூட நான் இப்போ ட்ராப் பண்ணிடுறேன். உங்களுக்காகவே ஐஸ்வர்யா மேனனும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக பண்ண போகிறாங்க. ஸோ அஜிக் அஜிக்கு கும்முக்கு கும்முக்கு பாட்டுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ வந்துட்டு நிறைய ஆட போகிறோம், பாட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த படத்துடைய ட்ரெய்லரையும் 3 பாடல்களோட 1 மினிட் கிளிப்பையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ரொம்ப டவுனாக இருக்கீங்களா? இல்லை இல்லை, people on my left make some noise, people on my right make some noise, no people at the center make some noise, now everybody in here make some noise. Machi, are you ready? Done. இதோ நான் சிரித்தால் படத்தோட ட்ரெய்லர் மற்றும் 3 பாடல் காட்சிகள் உங்களுக்காக.
பிரதர் டைரக்டர் ராணா சொல்லுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். மெயினாக வந்திருக்க ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அதுக்கப்புறம் ஆதி அண்ணாவோட ஃபேமிலி, அதாவது மற்ற ஃபேன்ஸ்லாம் என்னென்னா ஒரு போஸ்டர் டிசைன் நாங்கள் ஒன்று பண்ணுவோம், அவங்க எங்களுக்கு 10 பண்ணி அவங்க எங்களுக்கு தருவாங்க. அந்த அளவுக்கு அவர் டேலண்டட்னு தெரியும், அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த அளவுக்கு டேலண்டடாக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஃபேன்ஸு. ஸோ எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ். அண்ட் நான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சிலருக்கு மட்டும் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். எல்லாருக்குமே தேங்க் பண்ணணும்னு விரும்புகிறேன். ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். முதல்ல 3 செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் அப்பா அம்மா, அதே மாதிரி என் அப்பா அம்மா ஸ்தானத்தில் நான் பார்க்குற 2 பேர். ஒன்று தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார், அதுக்கப்புறம் என் டைரக்டர் சங்கர் சார். அவங்க ரஜினி சார் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னனால தான் இதை ஒரு ஃபீச்சராக பண்ணணுன்ற ஆசை வந்தது. ஸோ அதுதான் பிகினிங் பாயிண்ட். அதனால் தேங்க்யூ. அதுக்கடுத்து சங்கர் சார், அவர் பண்ணுற ஹார்ட் ஒர்க்கில் ஒரு பர்சன்ட் அந்த ஹார்ட் ஒர்க்கும் சின்சியாரிட்டியும் பண்ணால் மட்டும் லைஃப்பில் உருப்பிட்டுருவேன்னு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஸோ அதனால் என் டைரக்டர் சங்கர் சாருக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். அதுக்கடுத்து செட் ஆஃப் பீப்புளுக்கு சொல்கிறேன். டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸ். டீச்சர்ஸ் எப்போவுமே எப்படின்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க, சஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஸ்கூலை விட்டு போகும்போது அந்த ப்ராசஸ் முடியும் போது தான் நமக்கு தெரியும் அவங்க சொன்ன விஷயம் எல்லாமே அந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்காக தான் இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தில் நான் 2 பேருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன விஷயம் பண்ண விஷயம் எல்லாமே இந்த ஸ்டூடெண்ட்னுடைய ஃப்யூச்சருக்கு நல்ல விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு. ஒன்று ஆதினா, அவர்கிட்ட நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். இன்னொன்று எங்கள் ப்ரொடியூசர் சார். 2 பேரும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் தி ஸ்பேஸ். 3வது செட் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸு சத்யா, பிரேம், கிஷோர், பிரவீன், அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, ஐஸ்வர்யா, படவா கோபி சார், தேங்க்யூ ஆல். ரவிக்குமார் சார், ரவிமரியா சார், இந்த ஹோல் படவா கோபி சார், இந்த ஹோல் காஸ்ட் அண்ட் க்ரூக்கும் மிகப்பெரிய தேங்க்யூ. அண்ட் டைரக்ஷன் டீமுக்கு தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் தேங்க்ஸ் எல்லாம் நன்றி சொல்லிட்டீங்க ராணா. ஆனால் இப்போ வாழ்த்துக்கள் உங்கள் முதல் படம். இப்போ ராணா இந்த படம் ஏன் இவங்க எல்லாம் இவ்வளோ பேர் இருக்காங்க? ராஜ்மோகன் நான் இப்போ என்னடா அஜெண்டான்னு தெரியாமல் டப்புன்னு என்னையும் இப்போ இழுத்து விட்டு இப்போ நான் எம்சி ஆகிட்டேன். அவர் மாதிரி இல்லை, எல்லாருக்கும் நன்றி சொன்னாரு. எனக்கு மிகப்பெரிய நன்றி. இல்லை அதுக்காக இல்லை பிரதர், எனக்கு பப்ளிசிட்டியை. எனக்கு ஒரு கேள்வி, இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்க, இவங்களுக்குலாம் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. நாங்கள் ஏன் இந்த படத்தை தேட்டருக்கு பார்க்கணும்? சுருக்கமாக ஒரு 4 வரியில் நச்சுன்னு நீங்கள் சொல்லுங்க. அதை வச்சு தான் தியேட்டர் வரணுமா வேணாமா அப்படின்னு அவங்க யோசிக்க போறாங்க. அதாவது இன்னைய டேட்ல உலகத்துல மோஸ்ட் டிப்ரெஸ்ட் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியா முதல் 5 லிஸ்ட்ல ஏதோ ஒண்ணுத்துல தான் இருக்கு. எஸ், யா. ஸோ நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில கவலைப்பட்டு தான் இருக்கோம். லவ் பண்றவனுக்கு லவ்வரை நினைச்சு கவலை, லவ் பண்ணாதவனுக்கு லவ்வே இல்லையடான்னு கவலை, வேலை செய்யறவனுக்கு வேலையில ரொம்ப தொல்லையா இருக்குன்னு கவலை, வேலை செய்யாதவனுக்கு நமக்கு வேலையே இல்லைன்னு கவலை. இந்த மாதிரி அரசியல்ல இருந்து எல்லா விஷயத்திலையும் நமக்கு 1008 கவலை, நிறைய ஆதங்கங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சு அந்த கவலையெல்லாம் பார்த்து சிரிச்சா எவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி வரும்ன்றதுக்காக தான் இந்த படம். சபாஸ் ஒரு பெரிய. ஸோ நம்ம எல்லாரும் இந்த படத்தை பார்த்து நம்மளுடைய கவலை எல்லாத்தையும் காந்தியோட சேர்ந்து பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ண போறோன்றதுக்காக தான். ஸோ February 14 எல்லாரும் வந்துருங்க தியேட்டருக்கு. ஆனா இதை நான் எதிர்பார்க்கல. ஸோ February 14 இந்த வேலண்டைன்ஸ் டே நான் சிரித்தால் எல்லாரும் உங்க கேலண்டர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் த டைரக்டர் ஆஃப் த மூவி ராணா. இது இவருடைய முதல் படம். ஸோ மேலும் மேலும் வெற்றி பெற எங்கள் அபினி மூவி சார்பாக, இப்பாப் தமிழா சார்பாக, இங்க இருக்கிற அனைத்து ரசிகர்கள் சார்பாக, எல்லா சார்பாகவும் உனக்கு வாழ்த்துக்கள் ராணா. அடுத்து இல்லை எல்லாம் எங்க எஸ்ஆரிங்க இவரெல்லாம் வாங்க வாங்க வாங்க. ஐயோ, இது நம்ம ஸ்கிரிப்ட்லேயே இல்லையே வெயிட் பண்றீங்க. ஆளுக்கு ஒரு வார்த்தை பேசிட்டு தான் போறீங்க. ஸோ இது பேசிக்கா என்ன கும்பல்னா, இந்த கும்பல் கூட நான் இதுல ஒரு 2-3 பேர் கூட ஒரு 3 படமா டிராவல் ஆயிட்டேன். ஸோ சந்தோஷ் மாஸ்டர் கூட, பிரீத்தி கூட, பிரதீப் கூட, சிவராக் மாஸ்டர் கூட. ஸோ பொதுவாகவே இவங்க ப்ரெஸ் மீட் வச்சா எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு ஏதாவது ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டி போனாலும் இப்படி அப்படி இறங்கி ஓடுவாங்க. ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு தனியாக ஒரு செக்மெண்ட் வச்சு உங்களெல்லாம் பிடிச்சிருக்கேன். இவங்க எல்லாருக்குமே தலையா ஒரு ஆளை நான் இந்த டைம் ஒரு டானுன்னா இவரு தான். இவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் இதுதான், நான் சிரித்தால் நான் ஹீரோவா இவரு டவுட் வர அளவுக்கு என்ன கேள்வி நீங்க எதாவது சும்மா கேளுங்களேன். ஹலோ பிரதர், சாப்பிட்டீங்களா? என்னங்க அதே மாதிரி சிரிக்கிறாரு பிரதர். உங்களுக்கு கோபம் வருமா வராதா? ஆஹா, என்ன ஒரு சிரிப்பு. கல்யாணம் ஆயிடுச்சா பிரதர்?
கல்யாணம் ஆயிடுச்சு. இது மட்டும் கேட்கலைங்க, மீதியெல்லாம் சரியா கேக்குது. ஸோ வாஞ்சிநாதன் எங்க படத்துடைய சினிமாட்டோகிராஃபர். வாஞ்சி ப்ரோ, நீங்க உங்க இதுல இருந்து ஏன் இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர் வந்து பார்க்கணும்? ஒரு 2 வரி. நீங்க 2 வரி பேச மாட்டீங்க, ஒரு 2 எழுத்தாவது பேசிருங்க ப்ரோ ப்ளீஸ். இல்லை, எனக்கு இந்த கதையில் வந்து நான் பர்சனலாக ரொம்ப எனக்கு பிடிச்சது என்னென்னா, நான் எப்பயுமே நினைப்பேன், இந்த படத்துக்கு முன்னாடி சரி ரொம்ப நாளாகவே நினச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எந்த கவலையுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் நம்மளோட உள்ளே எடுத்துக்கிட்டே போகாமல் எப்படி ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரீயாக இருக்கலாமே. அப்போ இந்த படம் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி இந்த மாதிரி கேரக்டராக நானும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஃபீல் பண்ணேன் சார். ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கும் அந்த ஃபீல் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், அவங்க ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். சூப்பர். ஆனால் இந்த மாதிரி கேரக்டராக ரியல் லைஃப்ல இருந்தீங்கன்னா வரவும் போகிறவங்கலாம் அடி வாங்கணும். அதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கேரக்டராக இருக்கலாம். ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் வாஞ்சிநாதன், த சினிமாட்டோகிராஃபர் ஆஃப் த மூவி. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு 4 பேர், இந்த 4 பேர் எப்படியா நீங்க பேச வச்சிடுறோம். ஆமா. ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்துல இருந்து வரலாம். இவர் வந்து சிவராக் மாஸ்டர். முதல் படம் மீசை முறுக்குல எல்லா பாட்டையும் இவர் தான் கொரியோ பண்ணாரு. அதுக்கப்புறம் நட்பே துணையில ஆத்தாடி என்ன உடம்பு அது கொரியோ பண்ணாரு. இந்த படத்துல ஹாப்பி பர்த்டே டு யூ. ஸோ என்னோட 3 படங்களையுமே மாஸ்டர், நமக்கும் இது ஹேட்ரிக் மாஸ்டர். ஆஹா, எத்தனை ஹேட்ரிக். ஸோ மாஸ்டர், இந்த படம் நீங்கள் ஒரு பாட்டு பண்ணியிருக்கீங்க. ஸோ சொல்லுங்கள், ஏதோ ஒரு 2 வார்த்தைகள் ஷேர் பண்ணிக்கோங்க மாஸ்டர். இந்த படத்தில் வந்து எனக்கு பெரிய பாக்கியம் வந்து லெஜண்ட் டைரக்டர் கே சுரகுமார் ஆட வச்சுருக்கேன் என் சாங்கில். அதே மாதிரி ப்ரோ வந்து ஆதி ப்ரோ வந்து மீசை முறுக்கு நட்பே துணை, இது 3வது படம். 3வது படம் தொடர்ந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கு. அவருக்கு என்னோட சுந்தர்சி சார் அவருக்கு நன்றி. எல்லாருமே கல்வெட்டு மொமெண்ட், ஒன்லி 2 லைன்ஸ். ஆமா. இப்போ அடுத்ததாக இந்த மீசை முறுக்கில் இந்த ரொம்ப ஐகானிக்லாம் இந்த ஃபைட் வந்து இந்த WWE மாதிரி இந்த டெக்கன் மாதிரி வரும், மேலே இது போட்டு பார்லாம் போட்டு மார்டல் காம்பேட் ஸ்டைலில். ஸோ அந்த ஃபைட்டு, அப்புறம் அந்த கேன்டீனுக்குள்ளே அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஃபைட்டுகள் அது வந்து இந்த தலையிலேருந்து தான் வந்துச்சு. அதாவது இந்த தலைக்குள்ளே இருக்கிற மூலையிலேருந்து தான் வந்துச்சு. ஸோ பிரதீப் மாஸ்டர், இது இவருடைய புது கெட்டப். இவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் நான் கெட்டப் மாத்திரனோ இல்லையோ, இந்த 3 படத்துல ஒவ்வொரு கெட்டப்ல இவர் வந்திருக்காரு. மாஸ்டர், இது நமக்கும் ஹேட்ரிக். ஓஹோ, எத்தனை ஹேட்ரிக் பிரதர். சூப்பர். சொல்லுங்க மாஸ்டர், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் பிக் தேங்க்ஸ் ஃபார் சுந்தர் அண்ணா ப்ரொடியூசர் அண்ட் குஷ்பு மேடம், தேங்க்யூ. அண்ட் கே சுரகிமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த படத்தில் ஃபைட் எப்படின்னா சிரிப்பு தான். ஃபைட் ஸ்டார்ட் கேமரானாலும் சிரிக்கிறாரு, ஆக்ஷன்னாலும் சிரிக்கிறாரு, கட்டுனாலும் சிரிக்கிறாரு. இவர் சிரிச்சுட்டே ஃபைட் பண்ணுறாரு. அது உண்மையிலே சிரிச்ச சிரிப்பு. கட்டுனா அப்பாடா கரெக்டாக எடுத்துட்டாங்க டேக், அந்த சிரிப்பு. ஆமாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த படம். ஏன்னா எல்லா ஹீரோ பார்த்தா ஃபைட்டில் சீரியஸாகவே ஃபைட் பண்ணுவாங்க, இந்த படம் மட்டும் சிரிச்சிட்டே போனோம். அண்ட் சூப்பராக ஃபைட் பண்ணியிருக்காரு ரவிக்குமார் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு படம். அண்ட் சூப்பர் சார். மாஸ்டர் இவ்வளவு பணிவான மாஸ்டரா இருக்கிறாரு, இங்க மட்டும் அப்படி இருப்பாரு. ஓஹோ. சோ அடுத்ததாக சந்தோஷ் மாஸ்டர். அதே சிங்கிள் பசங்க கரெக்டா? ஸோ வந்துட்டு இந்த படத்துல பிரேக்கப் சாங்கு. ஸோ என்னால் முடியாதுன்னா நான் வந்து பொய்யெல்லாம் சொல்லி பார்த்தேன். மாஸ்டர் அது உண்மை நினச்சிட்டாரு. இப்போ மாஸ்டர் ஆக்சுவலாக அந்த இது எனக்கு கால் சுலுக்கிடுச்சுங்களா, அது டுமில் மாஸ்டர், அது உண்மை இல்லை. அன்றைக்கி அவர் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு கால் சுலுக்கிடுச்சு மாஸ்டர், என்னால் ஆட முடியல, கஷ்டமாக இருக்குது, அப்படிலாம் பண்ணி பார்த்தேன். இல்லை பரவாயில்ல ப்ரோ, நீங்கள் ஆடிடலாம் பரவாயில்ல ப்ரோ அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணி இது பண்ணார். ஸோ இவரோட ஒவ்வொரு படத்துலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டெப்பு பிடிச்சிடுறாரு. இதில் ஒன்று பிடிச்சிருக்காரு அஜிக்கு குமுக்கில் டடன் 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 அப்படின்னு ஒரு ஸ்டெப்பு. ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் பசங்க அது இதெல்லாம் வந்து மாஸ்டரோட ஸ்டெப்பு. நான் ஏன் இவருக்காக நான் பேசுகிறேன்னா, இவர் வரப்போ ஒரு 4 நாள் முன்னாடி ஈவெண்ட்டுன்னு சொன்னப்போ இருந்து இவர் போட்டுட்ருக்கிற ஒரே கண்டிஷன் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நீங்கள் ஏன் ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து பார்க்கணுங்கிறத உங்கள் கருத்து, ஏன் வந்து இந்த படத்தை பார்க்கணும்? எல்லாருக்கும் வணக்கம், வாய்ப்புக்கு நன்றி. பிரேக்கப் சாங் கேட்கும்போது, ஆடியோ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப மனவலியாக இருப்பீங்க. இதே விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அது கண்டென்ட்டாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட், எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த 3 சாங்குமே சொல்லலாம். ஸோ அதான் அந்த கான்செப்டே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். தேங்க்ஸ் மாஸ்டர். ஏதோ பேச வந்தீங்களே, முடிச்சிடலாமே, பேச வந்ததை முடிச்சிடலாமே, முடிச்சிட்டிங்களா?
ஸோ இதுதான் எங்கள் மாஸ்டர். இவர் வந்து ஒன்லி செயல் தான், நோ பேச்சு, அப்படி ஒரு மாஸ்டர் இவர். அடுத்ததாக பிரீத்தி, நட்பே துணையில் வந்து என்னுடைய காஸ்டியூம் டிசைனர். இந்த படத்துலையும் அவங்க காஸ்டியூம் டிசைனர். பிரீத்தி, இந்த படத்தை நாங்களாம் ஏன் வந்து தேட்டரில் பார்க்கணும்? ஓகே, நான் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்க போகிறேன். பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் லுக்கிங் ரியலி குட் இன் த ஃபிலிம். ஸோ அதுக்காக வந்து பாருங்கள். ப்ளஸ் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் அண்ட் அமேசிங் சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதனால் சூப்பர். ஸோ இதுதான் இந்த படத்தோட. இது போக ஆர்ட் டைரக்டர் சார் வரல, அண்டு எங்களுடைய அபினி மூவிஸோடைய டீம் மணி சார் இருக்கார். ஸோ இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் ராக்ஃபோர்ட் இருக்காங்க. எங்கள் மொதல் படம் வாங்கினாங்க. இந்த படம் வந்து போஸ்டர் விட்டோன்னே வந்து வாங்கியிருக்காங்க. பயங்கர நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ராக்ஃபோர்ட் முருகானந்தம் அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் இந்த நேரத்தில் நம்ம தரணும். ஒரு கைத்தட்டல். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ். ஒரு படத்தில் டெக்னீஷியன் இல்லாமல் ஸ்க்ரீனுக்கு முன்னாடி நாங்கள் தெரிகிறோம், அந்த கைத்தட்டல்கள் வந்துட்டே இருக்கு. ஆனால் உண்மையாக கைத்தட்டல் கிடைக்க வேண்டியது இவர்களுக்கு தான். ஸோ ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஆல் தி டெக்னீஷியன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் டிரெக்டர் ராணா அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃபர் சந்தோஷ், கொரியோகிராஃபர் சிவராஜ் சார், கேமராமேன் த எவர் ஸ்மைலிங் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் பேர் சொன்னா அப்படி இருக்கணும் ப்ரோ. நீங்க என்ன ப்ரோ எப்போ பாருங்க சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ வாஞ்சிநாதன் அவர்கள், மேக் சம் நாய்ஸ் ஃபார் வாஞ்சி. தேங்க்யூ பிரதீப், த ஆக்ஷன் கொரியோகிராஃபர். தேங்க்யூ சந்தோஷ் சார் அண்ட் தேங்க்யூ பிரீத்தி. ஸோ அடுத்ததாக இவங்களை வந்து இதோட ஓகே ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி ஸோ மச். ஸோ வந்து நிறைவுக்கு வந்துட்டோம். என்னன்னா வந்துட்டு டப்புன்னு ஜெர்க் ஆகுது எனக்கு. யார் என்ன சொல்லலாம், என்ன பேசலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு பிரதர். தமிழ் சோஷியல் மீடியாவுடைய ஒரு பிக்கெஸ்ட் சென்சேஷனாக ஒரு பாடல் இருக்குங்க. பாதி பசங்க எல்லா பசங்களுடைய ப்ரொஃபைல் வீடியோவா ஒரு பாடல் இருக்குங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் இருக்குங்க. அந்த பாடலை பத்தி நான் ஃபுல்லா சொல்ல வேண்டாம், ஒரு 3 வார்த்தையில அந்த பாட்டை சொல்லிடுவேன். பிரேக்கப் சாங். நீங்க பிரேக்கப் சாங் பார்த்திருக்கீங்களா? யூடியூப்ல அங்க பார்த்திருப்பீங்க, மேடையில பார்த்திருக்கீங்களா? எனக்கு புரிஞ்சிருச்சு இது எங்க வருதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ என்னை பெர்ஃபார்ம் பண்ண வைக்க போறீங்க. பிரேக் நான் சொல்ல பிரதர், நான் ரெடி. அவங்க நான் எப்பவோ ரெடி. மேக் சம் நாய்ஸ். ரெடியா? எல்லாம் ரெடியா? அடுத்த அவ்வளவுதான். இப்போ நம்ம இந்த ஈவெண்ட் எல்லாம் பேசிட்டாங்க. எல்லாம் இது வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் நீங்க பாத்தீங்க, ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்க பார்த்துட்டீங்க. அடுத்த 20 நிமிடம் யார் இங்க வந்து மேடையில் இல்லை, பட் அதுதான் இப்போ மேடை. அடுத்த 20 நிமிஷத்துக்கு அதுதான் மேடை. ஸோ அச்சு காலி பண்றோம். ரெடியா? ஆர் யூ ரெடி? ஓகே. இப்போ ஒரு நெக்ஸ்ட் 20 மினிட்ஸுக்கு வந்து சீட்டில் உட்காந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் 20 மினிட்ஸுக்கு பிச்சு உதறிடலாம். ஓகே, ரெடி? தேங்க்யூ 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 தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. எனக்கு வந்து இந்த கொரியோகிராஃப் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சூப்பர். பட் நான் வந்து ஒரு சுதந்திர இசைக்கலைஞனாக தான் இங்கே வந்தேன். நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட், அதுவும் குறிப்பாக நான் ஒரு ரேப்பர். ஸோ அப்படி தான் வந்து என் பயணத்தை ஆரம்பித்தேன். ஸோ நம்ம எல்லோரும் கிளம்புறதுக்கு முன்னாடி இப்படி தான் 10 வருஷம் முன்னாடி, ஒரு 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன், 2007 சென்னையில் ஒரு ஹிப்ஹாப் சீன் இருந்துச்சு. அதில் வாட்டர் பாட்டில்ஸ்னு ஒரு ரேப் க்ரூ இருந்துச்சு. எஸ், விஸ்வரூபமாரம்லாம் 2005 நான் 11th படிக்கிறேன். அது வரைக்கும் நம்ம கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தலாம் பிரதர். ஐயா கமான். ஸோ அப்போல்லாம் என்ன கல்ச்சர்னா வந்து பீட் பாக்ஸ் பண்ணுவோம், மேலே வந்து ரேப் பண்ணுவோம். ஸோ அப்போ சொன்னாங்க இது வந்து இதோட காலி, எத்தனை நாள் இதெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு. அவங்க கேட்டதும் கரெக்டு தான். ஸோ எது ஃபினான்ஷியலி ஸ்டெபிலிட்டி கொடுக்கும், எது ஒரு மார்க்கெட்டாக இருக்குது, எது மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குதுன்னு பார்த்தா சினிமா. அப்படி தான் வந்து 2015 ஒரு வைரல் பாட்டு ஹிட் ஆச்சு, வாடி புள்ள வாடின்னு. ஸோ அந்த பாட்டு ஹிட் ஆகிறப்ப அதை பார்த்து ஒருத்தர் எங்களை கூப்பிட்டு ஒரு பாட்டு போடணும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நாங்கள் போனோம்.
பார்த்தோம். பார்க்க ரொம்ப நல்லவராக இருந்தார். ஸோ எதுக்குங்க ஒரு பாட்டு, ஒரு படமே கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே போத்தி ஆம்பளை படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகி ஸோ அப்படி தான் வந்து சினிமாக்குள்ளே வந்தோம். பட் என்ன தான் வந்து இவ்வளோ படங்கள் மியூசிக் பண்ணாலும் இண்டிபெண்டன்ட் மியூசிக், ஹிப்ஹாப், அதாவது ஹிப்ஹாப் தமிழாலே இருக்குது. ஹிப்ஹாப் இன்றைக்கி வந்து நான் வந்தப்போ இந்த ஹிப்ஹாப்லாம் செல்லாது, கிளம்புன்ட்டாங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் டீப் சவுத்லாம் போனீங்கன்னா, ஏன் அவ்வளோலாம் டீப் சவுத்லாம் வேணாம், மதுரை அப்படிலாம் போயிட்டு ஹிப்ஹாப் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஹிப்ஹாப்னு ஒரு ஜானர் இருக்கோ இல்லையோ, ஹிப்ஹாப்புங்கிறது ஒரு ஆளு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அதை ஹிப்ஹாப்புங்கிற ஜானர் ஒர்க் ஆகுதுங்கிறத தாண்டி ஹிப்ஹாப்புங்கிறது ஒரு ஆளோட பேர் அப்படி நீங்கள் ஒரு விஷயம் கொண்டு வரதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது சினிமா தான். ஸோ வி ஆர் forever grateful to cinema. But இருந்தாலும் hip-hop Tamila started from the streets. Hip-hop Tamila started on college stages. And hip-hop Tamila started with people. Hip-hop Tamila started with love. And hip-hop Tamila will always try to pay back that love. Yenal ungal anbal mattume uruvana hip-hop Tamila. So I'm going to take you back to those days of underground rapping, to those days of underground music scene. இன்னைக்கு சினிமாலே வந்து முழு நீள ரேப் பாடல்கள்லாம் ஃபுல்லாகவே 2-3 பாட்டெலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். நட்பே துணையெல்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஹிப்ஹாப் வந்திருக்கு. தொடர்ந்து இது போல் நிறைய கலைஞர்கள் வருவாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் 15 minutes we are going to have some fun. அதோட க்ளோஸ் பண்ணுறோம். இன்றைக்கி ஒரு பாட்டு நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். நான் சிரிச்சா. அந்த கான்டெஸ்ட் கூட நிறைய பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க. நான் சிரிச்சா அதான், அது எப்படின்னே தெரில. ஏன்னா இந்த பாட்டு நாங்கள் ஷூட்டும் பண்ணல, இது எப்படி வெளில வந்துச்சுன்னு தெரில. ஆனாலும் நிறைய பேர் கரெக்டாக கான்டெஸ்ட்லலாம் போட்டு ஒரு 20-30 டிக்கெட்ஸ் தான் கொடுத்து, இருந்தாலும் அதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. ஸோ நான் சிரிச்சா வேற லெவலுங்கிறது தான் அந்த கான்டெஸ்டோட ஆன்சர். ஸோ நான் சிரிச்சா, நான் சிரிச்சா, நான் சிரிச்சா, இந்த பாட்டு வந்து ஃபைனலாக நாங்கள் எல்லாரும் மேடை ஏறி இந்த பாட்டை வந்து இன்னிலேருந்து டெய்லியும் இன்னிலேருந்து ஸ்ட்ரீம் ஆகும் இந்த பாட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம். Are you ready? Are you ready? பீட்பாக்ஸ் வச்சிருக்கீங்களா? வாங்க வாங்க பீட்பாக்ஸ். ஈவினிங் ஒரு This is how hip-hop Tamil started on stages. So if you're ready, I want everybody to make some noise. Okay, this is how it goes. One. Hey Kaushik, what's up? So ready? Gain. Okay, give me a beat now. 1, 2, 3, let the beat drop. Now everybody put your hands up. Put your hands up. Put your hands up. Now bounce. Now bounce. Now bounce. Now bounce. And when I say hip, you all say hip, hip. When I say hip hop, you all say hip hop, hip. When I say hip hop, you all say hip hop, hip hop. Ready? Ready, 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 ready. சரி இப்போ ஓகே, நேச்சுரலாக எக்ஸைட் பண்ணிடலாம். ரெடியா? ஓகே, FG, give me a beat. Up the tempo. 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 ஒரு முறை இங்கு வீசைய முறுக்க வந்திருக்க முடிஞ்சா தடுத்து நிறுத்தி என்ன தடுக்க நினைச்சவனுக்கு எடுத்து உனக்கு இது சாம்பிள் சம்பவம். மண்ட வந்துடும் கொஞ்ச நாள் கொஞ்சம் கூலா இருக்கிற கோபத்தை ஏத்தாத கோளாறு குடுக்காத திருமல குழம்பு நீ ரைஸுக்கு ஊத்தாத பொரியல போல பொறிஞ்சு கருகிடுவ சரிஞ்சு கெரிச்சிடுவ பிறகு அடுப்படிகள் இந்த இடுபிடிக்கலாம் இனி விழும் அடிகள் கம்மு நிறந்த என்ன சீண்டி பார்த்த போன் சவக்குள்ளி என்னைய தோண்டி பார்த்த இனி அனுபவிப்ப இந்த பொடியா உங்களை செதறடிப்பேன். ரெடியா 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 முடிச்சா வந்து புடிடா 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 புடிடா. This ain't fans, brother, brother, this my family for life. This ain't gangs, brother, brother, I got armies by my side.
நட்பே எந்தன் பாலம் நட்பே எந்தன் பாலம் நட்பு இருக்கும் வரையில் நான் இல்லை தனி மரம் சோயன் பகை வரும் அஞ்சி நடுங்கிடும் எங்கள் நட்பு சரித்திரம் அனைவரும் சமமென மதிப்பது எங்கள் குணம் உன்னால போக நினைக்கிற எங்களை பின்னால தள்ள நினைச்சாலும் தன்னால சாதிக்கணும்னு நினைக்கிற எங்க கனவுகளை நீங்க அழிச்சாலும் விலகு விலகு நான் விலகு விலகு சும திரும்ப திரும்ப வந்து எழுந்து எழுந்து நிப்போண்டா கொச்சிலு குத்தாக்கா காது மேல ரெண்டு வைப்போண்டா. இந்த படத்துல கூட ஒரு ராப் இருக்கு இந்த தோம் தோம் பாட்டுல. ஸோ ஓகே, லெட்ஸ் ஆல் சிங் டுகெதர், அப்பதான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஓகேவா? ரெடி? FJ, give me a beat. ஸோ இது ஹிப்ஹாப். ஓகே, இது ஹிப்ஹாப். என்ன பிரச்சனைனா இந்த இன்னியர் ஹெட்ஃபோன்ஸ் ஒர்க் ஆகல, அப்புறம் எனக்கு ஜாரிங்காக கேட்குது ஸ்பீக்கரு. அது எதாவது ரெடி பண்ண முடியுமா? பண்ணால் ஒரு செம டான்ஸ் போடலாம் எல்லாரும் சேர்ந்து. செக். கேட்கல, கேட்காமே அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். செக். ஓகே, கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரெடி. சரி, எல்லாம் டான்ஸ் ஆடலாமா? ரெடியா? ஓகே, ரெடி 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 ரெடி. ஆடலாம் ஆடலாம் ஆடலாம், எந்திரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ அப்போ get up everybody, get up everybody. Come on, put your hands up, put your hands up, put your hands up, put your hands up, put your hands up in the air. Come on, bounce, 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 bounce. Everybody bounce, 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 bounce. Okay, 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 okay. Dance நோனே ஒன்று மறந்துட்டோம். டான்ஸ் எப்பவுமே எப்போ தெரியுமா நேச்சுரலாக வரும்? எப்போ தெரியுமா நேச்சுரலாக வரும்? 1 2 3 குத்து. ரெடியா? ஓகே ஓகே ஓகே. சிங்கிள் பசங்க பவிங்களாக வந்து இருக்கோம், தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க. நாங்க சிங்கிள் பசங்க இப்ப மிங்களாக வந்து கமிட்டட் இன் ஸ்டேட்டஸ் மாத்த சிக்னல் கொடுங்க. சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க. ஓகே, அவ கலரி என்ன கலரி என்ன உஜாலா வைட்டே, அவளுக்காக போட்டு வந்தோம் மஜாவா வைட்டே, அவ ஊரி என்ன ஊரி என்ன பக்கத்து ஸ்லேட்டே, அப்ப ஏற்கனவே ஆள் இருக்கும் மச்சானி லேட்டே, அவளை நாங்க லவ் பண்ண இன்ச்சு பை இன்ச்சு, அவங்க பங்கார கொடுத்தாண்டா எனக்கு கிள்ள பச்சே, அவளை நாங்க கூட்டி போக மெரினா பீச்சே, அங்க நாங்க சேர்ந்து போக தடை போட்டாச்சு. கேரளத்து காஞ்சனா நான் வருவண்டி, நீ சிரிச்சனா என் மேல என்ன டென்ஷனா, நீ ஓகே சொன்னா தகுதினா மாத்திக்குவேன் என்ன, நான் பக்காவான பர்சனா, நீ ஒத்துக்கிட்டு வருஷனா நான் வந்து பண்ணுவேன் புருஷனா. சோ சிங்கிள் பசங்க இப்ப மிங்களாக வந்து இருக்கோம், தாஜ்மஹால் கட்ட ரெடி செங்கல் கொடுங்க. நாங்க சிங்கிள் பசங்க மிங்களாக வந்து இருக்கோம், கமிட்டட் இன் ஸ்டேட்டஸ் மாத்த சிக்னல் கொடுங்க. சிங்கிள் பசங்க பொண்ணா பார்த்தா மண்ணா பாப்போம், சிங்கிள் பசங்க அவ கண்ணா பார்த்தா சன்னாவாத, சிங்கிள் பசங்க அப்ப வந்தா அப்பீட்டாவும், சிங்கிள் பசங்க அப்புறமா ரிப்பீட்டாவும். மறைச்சா சிரிப்போம், சிரிச்சா மறப்போம். தப்பா பாட்டோம்னு நினைக்கிறேன். சிரிச்சா சிரிச்சா தெரிப்போம், தெரிப்போம் இல்ல. என்ன? தேங்க்யூண்ணா. இல்ல என்ன என்ன கரெக்டா சொல்லணும்ல. சிரிச்சா தேங்க்யூண்ணா. சிரிச்சா சிரிச்சா முறைச்சா சிரிச்சா
முறைச்சா சிரிச்சா முறைச்சா சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிரிச்சா இழிப்போம் முறைச்சா தெரிப்போம் சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க நாங்க சிங்கிள் பசங்க சிங்கிள் பசங்க. இல்ல நிறைய இந்த அங்கிள் ஆன்டிஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அடுத்த டைம் வந்து நாட் அலவுட், நீங்க ஆடலன்னா நாட் அலவுட். இங்க பாருங்க அங்கிள், இங்க பாருங்க என்ன அங்கிள் நீங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஆன்டி எதுவும் சொல்ல மாட்டாங்க, எந்திரிச்சு பிச்சை வந்துருங்க. கமான் லெட்ஸ் டூ இட். வாங்க ரெடி ரெடி. இல்லை எங்களுக்கு வந்து பொதுவாக ஒன்லி காலேஜ் பசங்க யூத் அப்படி இருக்கு. பட் வந்து டுடே ஆல்சோ இந்த ஃபேமிலி மூவிஸ் நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபேமிலி க்ரௌட் யூஆர் ஆல் வெல்கம். பட் யூஆர் வெல்கம் ஆன் ஒன் கண்டிஷன். வந்தால் சும்மா அச்சு துவம்சம் பண்ணும், ஓகேவா? பிரேக்கப் சாங்கு எல்லாரும் சேர்ந்து ரெடியா? இதான் கட்சி. ரெடியா? இல்ல 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 இது வேஸ்ட், இது வேஸ்ட். எஃப்ஜே ரெடியா? வாடி புள்ள வாடியா? அது சரி, அப்ப அதான் கட்சி. அதோட முடிக்கிறோம் பெர்ஃபார்மன்ஸ். ரெடியா 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 ரெடியா? இல்ல 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 கட்டு 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 இது வேணும். ஏன்னா இது பாட்டு போட்டா நான் மட்டும்தான் பாட முடியும், எல்லாரும் பாட முடியாது. கரெக்டா? கரெக்டா? ஓகேவா? எனக்கு பிரேக்கப் அதுல ஏன் தப்பு எதுவும் இல்லைன்னாலே என்ன, எனக்கு சாக்கச்சு அதுல ஆட்வச்சு கருகி போயிடுச்சு போடா கொய்யால. நன்றி 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 நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஆல் ஃபார் கம்மிங். அண்ட் இந்த விழாவை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த பாட்டை தான் நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம். அந்த பாட்டை இப்போ ரிலீஸ் பண்ண அதே சமயத்தில் அதை ரிலீஸ் நான் இப்போ ப்ளே பண்ண போகிறோம். குத்துப்பாட்டு தான். அப்படியே நீங்களாம் டான்ஸ் ஆட, நாங்களாம் இங்கே டான்ஸ் ஆட. ஃபைனலாக எங்கள் கர்டைன் ரைசர் ஷோவோட நான் சிரித்தால் என்னைக்கு வருது? ரைட்டு. ஸோ February 14 அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லிட்டோம். எங்கள் ப்ரொடியூசர் அவர் கையால் அதை பிரித்து வச்சு இந்த வேர்ல்டு வைடாக நான் சிரித்தால் February 14 வருதுங்கிறத ஸ்டாம்ப் குத்த போகிறாரு. ஸோ டு ரைஸ் த கர்டன் we request our producer. அதாவது என்ன பிரச்சனைனா, இது டெய்லியும் எனக்கும் இது பிரச்சனை என்னன்னா வந்துட்டு எங்க ஓகே அண்ணி, அதான் நீங்களே வந்துட்டீங்கன்னா நான் எதுவும் சொல்ல. ஸோ திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் மேக் சம் நாய்ஸ். வெல்கம் அண்ணி, வெல்கம் அண்ணி. வந்ததுக்கு நீங்கள் ஏதோ ஒரு 2 வார்த்தை இந்த படத்தை பற்றி, இந்த ஃபங்க்ஷனை பற்றி ஏதோ ஒரு 2 வார்த்தை நீங்கள் சொல்லணும். நீங்கள் இந்த படம் பார்க்கல, இருந்தாலும் நாங்கள் கேட்போம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு ஹேட்ரிக் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாக உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு பார்க்கும்போது நீங்கள் ஆதி எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது ஹேட்ரிக் இஸ் அப் ஆர் ஸ்லீவ்ஸ் எனக்கு நல்லா தெரியுது. நான் சிரித்தால் இந்த படத்தை பற்றி பேச சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு என்ன சொல்லணும்னா, ஒரு ஃப்ரேம் கூட யாருமே காமிக்கல. என் கணவர் கூட காமிக்கல, என் தம்பி கூட காமிக்கல, அவருக்கும் நாங்கள் காமிக்கல. ஸோ நான் படமே பார்க்கல. ஆனால் நான் சிரித்தால் ஒரு மிகப்பெரிய ஹிட் இருக்கும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய இன்புட், உங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே வந்து அது வீட்டில் எப்படி இருக்குன்னா, அண்ணன் எப்படி இருக்காரோ அப்படி தான் தம்பி இருக்கிறாரு. ஸோ ஆதியின் மனைவி நாங்கள் 2 பேரும் வந்து எந்த அளவுக்கு தலையில் அடிச்சுட்டு ஐயோ 2 கோயம்புத்தூர்காரங்க 2 பேர் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு ஃபேமிலியாக இருக்கோம். ஆதி ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் அண்ணி, ஒரு நல்ல பஞ்ச் வந்துச்சு, நான் சொல்லிடுறேன். நல்ல எனர்ஜின்னு சொன்னீங்களே, நான் வெறும் மொபைல் மாதிரி தான். மொபைலுக்கு சார்ஜ் போடணும். அந்த சார்ஜ் எங்கிருந்து தெரியுமா வருது? இதான் நீ மொபைல் சார்ஜ் ஆகிற இடம். ஆமாம், அந்த பேட்டரி சார்ஜ் அங்கிருந்து வருது.
ஆனால் நீங்கள் அந்த பேட்டரிக்கு சார்ஜர் இங்கிருந்து அங்கே அனுப்புகிறீங்க பாருங்கள். இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணீங்க, அதுதான் அவங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக கொடுக்குது. ஸோ ஐ திங்க் நீங்கள் எல்லாமே அவங்க இல்லை, அவங்க எல்லாமே நீங்கள் இல்லை, அதுதான். அதனால தான் சுருக்கமாக உங்கள் அன்பால் மட்டுமே உருவான சும்மா நீ பஞ்சு. ஸோ இந்த கடைசி பாடலை நாங்கள் வந்து இன்னைக்கு இப்போ ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தராக நாங்கள் மேடை கலைக்க விரும்புகிறோம். வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, வர வச்சோம். பேச மாட்டேன்னு அடம் பிடிச்சாரு, பேச வச்சோம். நான் ஏன் படத்துக்கே இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு, கொடுக்க வச்சோம். ஸோ எங்கள் அண்ணன் திரு சுந்தர் சி அவர்களை அன்போடு மேடை கலைக்கிறோம். இந்த பின்னு பின்ற நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோ பார்க்குறேன். ஆனால் இது ஷோ இல்லைண்ணா, இது சும்மா ட்ரெய்லர். உன்னுடைய இது எப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்படியே ஆன்னு பார்த்துட்டு இருக்கேன் நான், ஒன்றுமே புரியலப்பா. என்ன எனர்ஜி. ஓகே பிள்ளைங்க எந்த பின்னாலே. வெரி குட், வெரி குட், சூப்பர். வெல்கம்ண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. இல்லை அதே மாதிரி தான் ஷூட்டிங்லேயும் சுந்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஷூட்டிங்கில் கூட ஒரு இந்த இப்படி அப்படி இது மாதிரி தான் உலாதிட்டே இருப்பார். ஒரு ஹீரோன்னா ஒரு இடத்துல உட்காந்துருப்பாரு. எங்கேப்பா ஆதின்னு கேட்டால் எங்கேயாவது ஒரு சேர் இருக்கும், அங்கே ஒரு ஃபேன் இருக்கும், அங்கே எங்கே இருப்பார், இல்லை ஏசி இருக்கும், அங்கே எங்கே இருக்கும்னு பார்த்தா இருக்க மாட்டார். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல இப்படி இருந்துருப்பார். ஏன்னா இவன் நடிக்க தானே வந்தான், என்ன டான்ஸ் ஆட வந்தான், இப்பயே அப்படி பண்ணிட்டு இருக்கான்னா காதில் அப்போ தான் பார்த்தா ஏதோ ஒரு டியூன் போட்டுட்டு இருப்பார். ஷூட்டிங் நைட்டு. ஆனால் இந்த சின்ன பசங்க பகலில் வந்து எப்போ வீட்டிலலாம் ஒன்றுமே திட்ட மாட்டாங்களா? ஒரு நாள் கூட ராத்திரி விட மாட்டாங்க. எல்லா நாளும் நைட் ஷூட்டிங் தான். விடிய விடிய ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் போய் மியூசிக் போட்டு. ஓகே, நீங்கள் ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா சக்கரதாஸ் அப்படின்னு இந்த படத்தில் தான் 2 ஹீரோ யாருன்னா, ஒன்று KS ரவிக்குமார் சார், இன்னொரு அபிமரியா சார். இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஃபைட்டுக்கு நடுவில் ஒரு காமெடின்னு அது நான். ஸோ வந்துட்டு அண்ணா நீங்கள் ஒரு வார்த்தை. ஃபஸ்ட்டு சுந்தர் சார் தான் சொல்லணும். எங்களுடைய உதவி இயக்குநர்களுக்கும் சரி, இப்போ படம் பண்ணுற இயக்குநர்களுக்கும் சரி, இனிமேல் படம் பண்ண இயக்குநர்களுக்கும் சரி, நான் பொதுவாக வந்து சுந்தரி சாரை ஃபாலோ பண்ணுறேன். ஏன்னா தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்து செய்கிற தொழிலை மட்டுமே தெய்வம் மதித்து யார் மனசையும் புண்படாமல் இருக்கிற ஒரு நல்ல மனிதர் சுந்தரி சார். வந்து வில்லன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வருவேன், செகண்ட் ஹாப்பில் காமெடினா முடிஞ்சிடும் லைஃபு. ஆமாம், எல்லா படங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். அந்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தது என்னுடைய இயக்குனர் திரு எழில் அவர்கள். என்னை வில்லனா அறிமுகப்படுத்தது இயக்குனர் வசந்தபாலன் அவர்கள். இவ்வளவு காமெடி பண்ண வைக்கிறோம், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறோம். ஆனால் சிரிப்பிக்குன்னே ஒரு ஃபேக்டரி உருவாக்கியிருக்கார் சுந்தர் சார். அவர் படத்தில் நம்ம காமெடியாக பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்போது, ரவி சார் முத்தனை கத்திக்கான படம் பண்ணுறேன், நீங்கள் வந்து பண்ணுங்கன்னாரு. காமெடியை பொழந்து கட்டிக்கலான்னு போனால் அவருக்கு மாமனராக நடிச்சு இந்த படத்தில். ஆனால் அந்த படத்தில் காமெடி கொண்டானுச்சு. எனக்கு மாமனராக நடிக்கிறமே ஒரு சின்ன ஹெஸ்டேஷன் இருந்தாலும் அந்த ஆசையை இந்த படத்தின் மூலம் இயக்குனர் திரு ராணா அவர்கள் வழங்க சுந்தரி சார் கம்பெனியில் பண்ணியிருக்கேன். இந்த படம் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், நான் பல படங்களை வந்து ஆடியோ ஃபங்க்ஷனில் இந்த படம் ஹிட் ஆகலைன்னா சினிமா விட்டு போயிருக்கலாம் சேலஞ்செல்லாம் பண்ணியிருக்கேன். மதுரை அன்பன் எனக்கு அது தெரியும். அது மாயாண்டி குடும்பத்தாராக இருக்கட்டும், மணங்குத்தி பறவையாக இருக்கட்டும், தேசிங்க ராஜாவாக இருக்கட்டும். அந்த வரிசையில் சொல்கிறேன், இந்த படம் ஆவினி சினி மேக்கர்ஸுக்கு ஹாட்ரிக் ஃபிலிம், கன்ஃபார்மாக ஹிட். ஏன்னா இது ஏதோ வெறும் வார்த்தை இல்லை, இயக்குனர் ராணாவுடைய உழைப்பு. ராணா சார் இப்போ பேசும்போது தான் தெரியுது இவர் இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரான. எல்லாருமே ப்ரோ ப்ரோ ப்ரோன்னு, குமாரதாஸ் ப்ரோ, ரவிமரியா ப்ரோ, ரவிக்குமார் சார் ப்ரோ, சரவணன் சார் ப்ரோன்னு எல்லாத்துலேயும் ப்ரோ ப்ரோன்னு சேர்த்துட்டே இருப்பார். ஆமாம், வாஞ்சி ப்ரோ, அந்த ஷாட்டு ஓகே ப்ரோ, டேக் ஓகே ப்ரோ. காஃபிக்காரன் கம்பெனி வந்திருந்தாங்க சார், இந்த புருன்னு சொன்னால் விளம்பரம் ஆயிருன்னு சொல்லியிருப்பான். அவ்வளோ ப்ரோ. ஆனால் அதில் அத்தனை ப்ரோலையும் ஒரு அடக்கம், அமைதி, அடுத்த வெற்றிக்கான நான் ரெடியாக இருக்கேங்கிற அந்த ஆணவம் எல்லாமே இருக்கும். இவ்வளவு ஸ்பீடாக பேசுவார் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா நிறைய ஸ்பீட் பேசுனீங்க, அது உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் தெரிஞ்சுது. அப்புறம் அண்ணன், என்னைய அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு வழக்கமாக எல்லா படத்துலையும் ஹீரோவை நடிச்சிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நம்ம பல ஹீரோக்கள் நடிச்சிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் இவருடைய எனர்ஜி வந்து எனக்கும் தொத்திக்கிடுச்சு 100%. எப்படின்னா, நான் ஒரு சீன் நடித்தோம்னா பக்கத்தில் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி அப்படியே பார்ப்பாரு. சீரியஸாக சொல்கிறேன், எந்த ஹீரோக்களும் வந்து அந்த இன்னொரு நடிக்கிற சீனை வந்து வாட்ச் பண்ண மாட்டாங்க, கேரமில் உட்காந்துருப்பாங்க. பல பேரை பார்த்துருக்கோம். நமக்கு எதுக்கு, நம்ம சீன் தான் முடிஞ்சுன்னு. ரவிமரியா நடிக்கிறார், என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படியே வாட்ச் பண்ணிட்டே இருப்பார். திரும்பி அண்ணன் அந்த லெஃப்ட் திரும்பலிங்கண்ணா அப்படி பண்ணிங்கண்ணா அப்படிம்பாரு.
அதாவது நான் இல்லைன்னா கூட அந்த சீனில் வந்து இந்த படம் வந்து என்னுடைய படம், இது ஒவ்வொரு ஃப்ரேமும் ரசிகர்கள் ரசிக்க வேணும்னு அவருடைய இன்வால்மெண்ட் நான் வந்து உண்மையிலே அணுவணுவாக ரசித்தேன். சுந்தர் சி சார் வந்து எப்படி ஒரு ஹீரோ உருவாக்கி தொடர்ந்து 3 படம் பண்ணுறாரு, அவருக்கு எப்படி ஒரு செல்ல பிள்ளையா இருக்காரு அப்படின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். அவர் செல்ல பிள்ளை மட்டுமல்ல, தொழில் தெரிந்த ஒரு நல்ல பிள்ளையா இருக்கார். ஏன்னா அப்புறம் மன்னிக்கவும் நடுவில் பேசுகிறதுக்கு ஒரு 2 நாளாக வந்து எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. ஆதி தான் ஃபஸ்ட்டு சொன்னார், இந்த மாதிரி எனக்கும் ஆதிக்கும் ஏதோ சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்ட்டு. எங்களுக்குள்ளே எதுவும் இல்லை, அவன் பாவம் பயந்து அண்ணன் என்னென்ன இப்படியெல்லாம் போடுறாங்கன்ட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமாக அதெல்லாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம படம் வாங்கின முருகானந்தன் சார்லாம் வந்து ஃபீல் பண்ணி கேட்டார், என்ன சார் அப்படின்னு. ஸோ இது பொய்யான தகவல். நாங்கள் வந்து ஒரே குடும்பம். இதை வந்து இங்கே கிளியர் பண்ணிக்கிறதுக்காக நடுவில் இன்டர் பண்ணிட்டேன் சார். இந்த தகவல் பிப்ரவரி 14ஆம் தேதி ஷோ முடிஞ்சோன்னா இது பொய்யான தகவல் உருவாயிரும். ஏன்னா அடுத்த படம் நீங்கள் அவரை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக எங்களுடைய இயக்குனர் சங்கத்தின் துணைத் தலைவர், நானும் துணைத் தலைவர் தான். ஆமாம், இருந்தாலும் ரவிக்குமார் சாரோட வந்து அவரை இந்த குருவாவை டைரக்டராக நினச்சிருந்தா கூட அவர் கூட நான் சேர்ந்து நடிக்கிற ஃபஸ்ட்டு படம். அவர் டைரக்டராக ஆளுமையாக பார்த்துருக்கேன், லிங்காவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ராணா சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னு ரொம்ப உன்னிப்பாக ஒரு நடிகனுக்கான குவாலிட்டியோட எந்த டைரக்டரோட எந்த ஒரு முகாந்திரத்தையும் காட்டாமல் உண்மையிலே அவர் இத்தனை படம் டைரக்ட் பண்ணால் கூட ஒரு டைரக்டர் என்ன எதிர்பார்க்குறோ அதை உள்வாங்கி நடித்தார். அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல படமாக இருக்குன்னு நம்புகிறேன். ஏன் இப்போ பொய்யெல்லாம் சொல்லி இதயத்திலிருந்து பாராட்டிய அண்ணன் ரவிமரி அவர்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் நிறைந்த கை. அது மட்டும் இல்ல, Thank you so much. டைம் முடிஞ்சிருச்சா? ஆமா, ஆனாலும் எல்லாரையும் நம்ம கண்டிப்பா ஏத்தணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒருத்தரோட உழைப்பில் ஒவ்வொருத்தரோட உழைப்பும். ஸோ இந்த படத்தோடைய க்ரூ மெம்பர்ஸ் நான் ஒருத்தரா சொல்ல மேலே வந்தாங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்கள் திரு முருகானந்த மன்னனையும் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். மீசை முருக்கு அவர் தான் வாங்கினாரு. என் நண்பன் விக்னேஷ்காந்த் வந்திருக்காரு. விக்னேஷ்காந்த் ஸோ வந்துட்டு இந்த படமும் கண்டிப்பாக வெற்றி அடையும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் ஓகே இல்லை, யோ உங்களை நம்பி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டன். ஸோ நன்றி முருகானந்தண்ணே. ஓகே டன். ஸோ வந்து இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த நேரம் போதுண்டா, ரொம்ப நேரம் கூத்தடிச்சிட்டிங்க கிளம்புங்க அப்படின்னு இந்த இன்சார்ஜ்லாம் சொல்கிறனால கடன்னு ஒவ்வொருத்தரும், ஆனால் அரங்கம் அதிரணும், ஓகேவா? ஸோ ஒவ்வொரு கேரக்டராக நான் கேரக்டர் பேர் சொல்லி அவங்கள கூப்பிட்டுறேன். ஸோ இந்த படத்தில் ஒரு முரட்டு வில்லனாக பெருமாள் அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம கிரண்ணா பண்ணியிருக்காரு. மேக் சம் நாய்ஸ் ஃபார் கிரண்ணா ப்ளீஸ். அடுத்து அவருடைய ரைட்டாக மூணார் ரமேஷ் நான் பண்ணியிருக்காரு. ஸோ அண்ணே ப்ளீஸ்ண்ணே வாங்கண்ணே. குமாரு அசிங்கமா போச்சு குமார். மீம் கிரியேட்டர்களை வாழ வைக்கும் குமார். அண்ணே உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலண்ணே, எங்க 2K கிட்ஸோட மிகப்பெரிய மீம்ல உங்க மீமும் ஒண்ணுண்ணே. அசிங்கமா போச்சு குமார் அப்படிங்கிற உங்க மீம். ஸோ வந்துட்டு அண்ணா ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக வந்து 2 பேர், அவங்க தான் எனக்கு இந்த படத்தில் பெஸ்ட்டு பேரு. செம்ம என்ஜாய் பண்ணேன், ஒவ்வொரு சீனும் என்ஜாய் பண்ணேன். அது வேற யாரும் இல்லை, உன் பேர் என்ன? மாணிக்கம். உன் பேர் நெல்சன். எங்கேருந்துரா வரீங்க? நெல்சன் மாணிக்கம் ரோட்லேருந்து. இப்படி படம் ஃபுல்லாக இதே மாதிரி ஒரு மேட்ரு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ ஷாரா அவர்கள் முனிஷ்காந்த் அண்ணனால் வர முடியல, பட் ஷாரா அண்ட் முனிஷ்காந்த் அண்ணன் ஆஸ் நெல்சன் அண்ட் மாணிக்கம். ஸோ ஷாரா ப்ரோ என்னோட தொடர்ந்து ப்ரோ, இது நமக்கும் ஹேட்ரிக் ப்ரோ. அச்சா ஹேட்ரிக் ப்ரோ, ஹேட்ரிக் ப்ரோ. ஓகே. ஸோ அடுத்ததாக என்னுடைய அப்பாவா இந்த படத்தில் திரு படவா கோபி அவர்கள். கோபினா ப்ளீஸ் வெல்கம் ஆன் ஸ்டேஜ். அம்மாவாக சுஜாதா மேம் அவர்கள். மேம் ப்ளீஸ் வாங்க. ஒரு நல்ல கைத்தட்டல் தந்து அவங்கள நம்ம உற்சாகப்படுத்தலாம். படவா கோபி அண்ணன், சுஜாதா அவர்கள். ஒரு பயங்கரமான லவர் பாய் கேரக்டராக, பொதுவாகவே பொண்ணுங்க ஹேண்ட்பேக் பிடுங்கி தேடுவான். ஸோ ஒரு பயங்கர லவர் பாய் கேரக்டராக, யாருக்கு லவருங்கிறது நீங்கள் படத்தில் வந்து பாருங்கள், பயங்கர ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஒரு லவர் பாய் கேரக்டராக திரு ஆஷிக் அவர்கள். அப்புறம் நான் சிரித்தால் ட்ரெய்லர் யார் மூஞ்சியில முடியுது அப்படின்னா கதிர். இன்டர்நெட்ல பிச்சு உதறிட்டு இருக்காரு கதிர். அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆளை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஃப்ரெண்டுங்கிற பேரில் 2 பேர் படம் ஃபுல்லாக வந்து ஒரே அலப்பறை பண்ணுவாங்க. ஸோ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா, ஒன்று சத்யா ப்ரோ, இன்னொன்று ரியல் லைஃப்லேயும் என்னுடைய பயங்கர ஃப்ரெண்டு
அவனை இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ அவன் ஸ்டார் ஆகிட்டான், டக்கின் பண்ணிட்டு தான் வருவான். மொதல் படத்தில் என்ன இப்படி அண்ணே அப்படி அண்ணே, இப்போ வந்து ஹலோ மிஸ்டர் ஆதி ஹவ் யூ ஆமாம் அப்படிங்கிறான். தம்பி கூடி சீக்கிரம் டைரக்டர் வேறு ஆக போகிறான். ஸோ மேக் சம் நாய்ஸ் ஃபார் எருமசானி விஜய் அண்ட் சத்யா. பார்த்தீங்களா டக்கின்லாம் பண்ணியிருக்கான், பார்த்தீங்களா நான் சொன்னேன்ல. ஏ விஜய் பரவாயில்லடா இருக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த படத்தோடைய காஸ்ட் எல்லாருமே. ராணா நீங்களும் வாங்க, நீங்கள் வாங்க ராணா ப்ளீஸ். டைரக்டர் நீ தான் சென்ட்ரல் நிற்கணும். இல்லை அதுதான் இல்லை எல்லாரும் போதும் இல்லை ஓகே இல்லை கேட்கல எனக்கு கேட்டா வேஸ்ட். இது அவங்க ரூம் அங்க பின்னாடி உட்கார்ந்திருக்காங்க, அவங்களுக்கு கேட்கணும். யாரு? மேக் சம் நாய்ஸ் ஃபார் ஐஸ்வர்யா மேனன் எவ்ரிபடி. வெல்கம் வெல்கம் ஐஸ்வர்யா. ஸோ இந்த படத்தில் அங்கிதாவாக ஐஸ்வர்யா மேனன். ஸோ ஒரு செம்ம ஜாலியான ஒரு லவ் மீட்டர். அண்ட் ஐஸ்வர்யா வந்து பிரேக்கப் சாங்கில் சும்மா அச்சு தம்சம் பண்ணியிருக்காங்க. டான்ஸ்லாம் சும்மா வேற லெவலு. ஸோ ஐஸ்வர்யா மேனன் எங்கள் படத்துடைய ஹீரோயின் அவங்க தான். ஸோ ஒரு காமெடியன் ஹீரோ, 2 வில்லனுங்க. ஒரு காமெடியன் தான் ஹீரோ, ஆனால் ஹீரோ தான் காமெடியன். 2 வில்லனுங்க தான் ஹீரோ மீட்டரில் இருப்பாங்க. இதுக்கு நடுவில் இந்த காமெடியன் ஏண்டா லவ் பண்ணணும்னு ஒரு பொண்ணு. ஸோ இந்த மாதிரி ஒரு மீட்டரில் இந்த படம் இருக்க போகுது. ஸோ இந்த படத்துடைய அனைத்து காஸ்ட் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். யார் இங்கேருந்து கண்ணு தெரிய மாட்டேங்குது. ராஜ்மோகன்னா ஒரு ஐடி ப்ரொஃபஷனலாக. ஸோ ராஜ்மோகன்னா அவர் தான் ஹோஸ்ட்டும் கூட. எல்லாம் தேங்க்யூ. அப்புறம் எல்லாரையுமே வாஞ்சி ப்ரோ எல்லாரும் ப்ரோ நான் எல்லாரையும் வலுக்கட்டாயமாக மேடை கேட்டுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கண்டிப்பா ஏறி தான் ஆகணும் இந்த ஒளிஞ்சு உட்கார்றது. வாஞ்சி ப்ரோ ஆலிவர் வாங்க, ஆலிவர் பிரீத்தி வாங்க. இவங்க எங்களுடைய காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட். அப்புறம் ராணாவோட அசிஸ்டன்ஸ் டைரக்ஷன் டீம் எல்லாருமே ப்ளீஸ் மேலே வரலாம். ஏன்னா இது ஒரு அருமையான ஒரு போட்டோ ஆப், அதனால எல்லாரும் போட்டோ எடுத்துக்க போறோம். சோ எல்லாரும் வாங்க ப்ளீஸ். எல்லாரும் இயக்குனர்கள், அசிஸ்டன்ட் கேமராமேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், வாங்க வாங்க. கலைஞர்கள் அனைவரும், எல்லா கலைஞர்களும், தமிழன் ஆதியின் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பசங்க எல்லாம் வந்துருவாங்க, வெயிட் பண்ணுங்க, அதுதான் குடும்பம். ஓகே ரெடியா? ஸோ இதுதான் எங்கள் நான் சிரித்தால் திரைப்படம். இது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத எங்கள் தயாரிப்பாளர் கைகளால் அவர் வந்து ஆஃபீஷியலாக ஸ்டாம்ப் குத்திடுவார். ஸோ இன்னைக்கு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த பாட்டு இப்போ நீங்கள் போனீங்கன்னா நெட்டில் இருக்கும். இதுதான் படத்தோட டைட்டில் ட்ராக். நான் சிரிச்சா வேற லெவல், நான் சிரிச்சா அதான் அந்த பாட்டோட பேரு.